தொடர்ந்து மத்தேயு இயேசுவினுடைய ராஜரீக மகிமையை வெளிப்படுத்தி வருகிறார். 8, 9 அதிகாரம் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று பார்க்கணும். இந்த உலகத்துல ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்குது. ஒவ்வொரு தேசத்தினுடைய அதிபதிகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான வல்லமையும் தாளந்து இருக்குது. சில ராஜாக்கள் தங்களுடைய படை பலத்தை அதிகமாக வச்சிருப்பாங்க. மக்களை எப்படி சேர்க்கணும்னு தெரியும். போர் வீரர்களை படைபலமா வச்சு தங்களுடைய தேசத்தை பாதுகாப்பாங்க. சில ராஜாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நவீன ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கும், ஆனா வல்லமை படைத்த ஆயுதங்களை வச்சு இந்த உலகத்தை அவர்கள் பயமுறுத்துறவர்களாக இருப்பாங்க. சில தேச ராஜாக்களிடத்துல ஆயுதங்களும் இருக்காது, மக்களும் இருக்காது, ஆனா அறிவும் ஞானமும் புத்தியுமா ஒரு போர் மூலம் பொழுது அந்த போரை எப்படி தடுக்கணும், எப்படி சமாதானம் பண்ணணுன்ற அநேக தாளந்துகளையும் திறமைகளையும் கொண்டிருக்கிறாங்க. வரலாற்றுல நீங்க பார்க்கும்பொழுது நிறைய ராஜாக்கள் நிறைய வல்லமைகளையும் தாளந்துகளையும் தனித்துவமாக கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு கூட்ட இருக்கக்கூடிய இந்த வல்லமை, இந்த அதிகாரம் உலகத்துல எந்த ராஜாவுக்கு இருக்காது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இயேசு இந்த உலகத்துல இருக்கிறார். மத்தேயு இந்த 8, 9 அதிகாரங்கள் அப்படிதான் சொல்றார். உனக்கு அனுப்பப்பட்ட இந்த ராஜாவினுடைய வல்லமையை நீ அளமாப்பார். இவர் மரணத்துக்கு எதுவான சரீர நோய்களை சுகப்படுத்துகிறார். 8ஆம் அதிகாரத்துல தான் பார்க்கிறோம். அவர் குஷ்டரோகியையும் நூற்றுக்கதிபதியினுடைய வேலைக்காரனும் சீமோனுடைய மாமியை சுகப்படுத்தும் பொழுது அவர் மரண நோய்கள் மீது அதிகாரமுடைய ராஜான்னு சொல்லி சொன்னார். அவர் காற்றையும் கடலை அதட்டக்கூடியது. அவர் இயற்கை சக்திகள் மீது அதிகாரமுடைய ராஜா. இது யாரும் செய்ய முடியும்? உலகத்துல எந்த ராஜாவுக்கும் இப்படி ஒரு வல்லம் அல்ல. அவர் அசுத்த ஆவிகள் மீது, பிசாசுகள் மீது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா. இதெல்லாம் இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மை. இவர் மகிமையாக ஆவிக்குரிய பலமுள்ள ஒரு ராஜா என்றதை அவர் சொல்றார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம 9ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க இருக்கிறோம். இதுல 9ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி 1-17 வசனங்களை இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோம். 1-17 வசனங்கள். இந்த பகுதிக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னா, இயேசுவினுடைய அந்த வல்லமையில அதிகாரத்திலையும் இந்த 17 வசனத்துல மத்தேயு எதை நோக்கமாக சொல்றான்னு சொன்னா, இவர் பாவத்தை அழிக்க வந்த ராஜா, பாவத்தின் மீது அதிகாரம் செலுத்துகிற ராஜான்றத இந்த 17 வசனங்கள்ல அவர் சொல்றார். 3 சத்தியங்களை எப்பயும் போல பார்க்க இருக்கிறோம். முதல் 8 வசனங்கள் ஒரு சத்தியம், 9-13 வசனங்கள் ஒரு சத்தியம், 14-17 வசனங்கள் ஒரு சத்தியமாக பார்க்கிறோம். முதல்ல 1-8 வசனம் இயேசுவை சொல்லும் பொழுது அவர் பாவத்தை அழிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர்னா, முதல்ல அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர். எப்படி இயேசுவால பாவத்தை அழிக்க முடியும்னா, அவர் பாவத்தை மன்னிக்கிறார். இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்பட முடியாத, யாராலும் செயல்படுத்த முடியாத, யாரிடத்திலும் இல்லாத ஒரு பெரிய தனித்துவம் இயேசு என்கிற இந்த ஒரு வல்லமையுள்ள ராஜாவால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். நான் முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன், வாசிச்சு நம்ம அந்த பகுதியை சிந்திக்கலாம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைக்கப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர், இவன் தேவதூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் கொள்ளாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். முதல் 8 வசனம் திமிர்வாதக்காரன ஆண்டவர் எப்படி சுகப்படுத்தி மன்னிக்கிறார் என்ற காரியத்தை சொல்லுது. பல வகையில நாம் இந்த பகுதியை ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். முதல்ல இந்த பகுதி பிரதானமாக என்ன சொல்கிறது? அவர் கனசரேத்திலிருந்து மறுபடியும் இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணம் கப்பர் நகூமுக்கு வரார். கப்பர் நகூம்ல இருக்கக்கூடிய திரள் கூட்டமான ஜனங்கள் அவருடைய அற்புதத்தை பார்த்து, நோய்களை பார்த்து அவர் இடத்துல வர்றாங்க. அதை நிறுத்திட்டு தான், அவர்கள் தவறான நோக்கத்தோடு வர்றாங்கன்றதை நிறுத்திட்டு தான் அவர் புறஜாதி பட்டணத்துக்கு போறார். இப்ப அங்க அந்த ஜனங்கள் அவரை நிராகரிச்சு புறஜாதி மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்ப மறுபடியும் அவர் இக்கரைப்பட்டு கலிலேயாவில் உள்ள கப்பர் நகூமுக்கு வரார். இப்ப இங்கேயும் திரள் கூட்டமான மக்கள் கூடி வர்றாங்க.
திரள் கூட்டமான மக்கள் மறுபடியும் அநேக சரீர சுகங்களையும் அநேக அற்புதங்களையும் எதிர்பார்த்து அவங்க வர்றாங்க. வரும் பொழுது மார்க்லையும் இதே பகுதி சொல்லப்படுகிறது, லூக்காலையும் சொல்லப்படுகிறது. மார்க் 2ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும் இதே பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. அங்க ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு அதை சொல்லல. மத்தேயுடைய நோக்கம் எல்லாமே இயேசுதான், இயேசுவினுடைய வல்லமையின் மேலதான் நோக்கம். மக்களை அவர் பிரதானமா அதனாலதான் அது ரொம்ப எளிமையா சொல்றாரு. அங்க படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார். திமிர்வாதம்னா என்ன? திமிர்வாதம்னா கைகால் விளங்க முடியாம, கைகால் செயல்பட முடியாம படுக்கையிலே நீண்ட நாட்களாக இருக்கிறவர்கள், திமிர் பிடிச்சவங்க கிடையாது. தமிழ்ல அந்த வார்த்தை அப்படி போடுறது. முடக்குவாதம் உடையவர்கள், அதான் கரெக்ட். காலும் செயல்படாது, கையும் செயல்படாது, ஒரு பெரிய நோயினால பாதிக்கப்பட்டு அவர்கள் நீண்ட காலமா செயல்பட முடியாம இருக்கிறவங்க. இப்ப இவன் ஒரு வயசானவன் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வாலிபனை போல திடகாத்திரமான ஒரு மனுஷன். அவனுக்கு இந்த வியாதி எப்ப ஏற்பட்டதுன்னு தெரியல, ஆனா அவன் படுக்கையில கிடந்திருக்கிறான். அவனை கொண்டு வர்றாங்க, ஒரு திரள் கூட்டம் இருக்குது, வீட்டுக்குள்ள போக முடியல. அப்ப வீட்டுடைய மேற்கூறிய பிரிச்சு அவனை அறகுறாங்க. அதை மார்க்கு லூக்காவும் சொல்றாங்க, மத்தேயு அதை சொல்லவே இல்லை. மத்தவங்க ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். என்ன விசுவாசம்? பாவத்துக்கான ரட்சிப்புக்கான விசுவாசமா? அப்படி வேத எங்கேயுமே சொல்லலாம். இந்த விசுவாசம் சொல்லும் பொழுது அவர் சுகப்படுத்த முடியும்ன்ற விசுவாசம், அவர்கிட்ட போனா பிரச்சனை தீர்க்கப்படும்ன்ற விசுவாசம். இது ஒரு தற்கால விசுவாசம், இது ஒரு வெளிப்புற விசுவாசம், இது ஒரு வெளிப்புறமான ஒரு நம்பிக்கை. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போனா, எல்லாரும் ஒரு இடத்துக்கு நம்பிக்கையோட போறான், இங்க போனா சரியாயிரும், இந்த டாக்டர் போனா சரியாயிரும் போறான். அது ஒரு குருட்டு நம்பிக்கை. அப்படிதான் இந்த விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும். இவர்கள் அவருடைய விசுவாசத்தை அவர் பார்த்தாருன்னா, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பார்த்து அவர் சொன்னாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. ரைட். முதல்ல அந்த மனிதனுடைய நிலை, முதல்ல அவன் செயல்பட முடியாதவர். அவன் தனக்காக எதையும் செய்ய முடியாது, மற்றவர்களுக்காக எதையும் செய்ய முடியாது. அவனுடைய விருப்பங்கள் ஆசைகள் அதிகம் இருக்கலாம், ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாது. சீக்கிரம் சுகமாகணும்னு ஆசைப்படலாம், எங்கேயாச்சும் நடந்து போகணும்னு ஆசைப்படலாம், அவன் ஆலயத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், அல்லது நண்பர்களை சந்திக்கணும்னு ஆசைப்படலாம், உறவுகளை சந்திக்கணும்னு ஆசைப்படலாம். அவன் நினைச்ச மாதிரியான உணவு, அவன் நினைச்ச மாதிரியான உலகம், அவன் நினைச்ச மாதிரியா எதையும் அவனால செய்ய முடியாது. அவனுடைய ஆசைகளும் விருப்பங்களும் இருதயத்துலதான் இருக்கும் ஒழிய செயல்படுவதற்கான எந்த சாத்தியமும் அவன்கிட்ட இல்லை. ரெண்டாவது, இவனுடைய பிரச்சனை இவனை சார்ந்தது மற்றதல்ல, இவனை சுற்றியுள்ளவர்களுக்கு அவன் பிரச்சனை. இப்ப குஷ்டரோகி அவன் மட்டும் தன்னை அழைச்சுக்கிறான், மற்றவர்களை பாதிக்கிறதோ மற்றவர்களை இக்கட்டுகளை கொண்டு வர்றதோ இல்லை. ஒரு குருடனும் அப்படிதான், அவன் தன்னைத்தான பிரச்சனைகளை அனுபவிக்கிறவனா இருக்கிறான். ஆனா இந்த திமிர்வாதக்காரன் இவனை பாதுகாக்கிறதுக்கு எப்பயுமே 2-3 பேர் இருந்துட்டே இருக்கும். அவனை சாப்பாடை கொடுக்கவும், அவனுக்கு ஆடைகளை மாற்றவும், அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகவும், அவனை சுத்தப்படுத்தவும், எல்லாத்துக்கும் ஒரு ஆள் அவனுக்கு தேவை. இவனுடைய பிரச்சனை இவனுடைய கஷ்டம் மாத்திரம் இல்ல, இவன் மற்றவர்களையும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீண்ட காலமா அவன் நோயில் இருக்கிறான்னு சொன்னா எல்லா நேரமும் இன்னொருத்தனை கூப்பிட்டே இருக்கணும். அவனுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு சாப்பாடு வேணும், அவனுக்கு ஆடை வேணும், அவனுக்கு எதுனாலும் இன்னொருத்தனை கூப்பிட்டு அதுவே அவனுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். தான் மூலமா மற்றவர்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே, தான் மூலமா மற்றவர்களையும் நம்ம காயப்படுத்துறோம் என்ற ஒரு பெரிய துக்கம் அவனுடைய வாழ்க்கையில. நீண்ட காலம் பாடுகள், நீண்ட காலம் மன வலிகள், மன உளைச்சல்கள், இதெல்லாம் அவனுடைய பிரச்சனை. ஒரே இடத்துல, ஒரே வீட்டு அறையில எதையுமே செய்ய முடியாம, நகல முடியாம, திரும்ப படுக்க முடியாம, கால் அசைக்க முடியாம, கை அசைக்க முடியாம அவன் இருக்கிறான்னு சொன்னா கிட்டத்தட்ட அவன் ஒரு கணத்துக்கு சமானமான ஒரு நடைப்பணம் தான். அவன் இருந்த என்ன பிரயோஜனம்? அவனால யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கும் அழிவு, சுற்றியுள்ள மக்களுக்கும் அழிவு. இப்ப ஏன் மத்தேயு இதை எழுதுறாருன்னு சொன்னா, அதாவது இயேசு அவனை பார்த்து நீ எழுந்து நடன்னு சொல்லல. இயேசு அவனுடைய நிலை பார்த்து எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லல. அவன் கையை தொட்டு சொல்ற. அவர் முதல்ல மகனே
திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்னென்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துறார்? முதல்ல மகனேன்றார். அவன் அனாதையா இருக்கிறான், அவன் பெற்றோர்களற்று இருப்பான். அவன் ஏன்னா அவனை கொண்டு வந்தது மார்க்கில் பார்க்கும்போது அவனுடைய நண்பர்கள் தான் கொண்டு வரான். அப்போ அவனுக்கு உறவு இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை, அவன் தனி மனிதனாக இருந்திருக்கிறான், அல்லது இரும்பும் இல்லாம ஒரு இடத்துல அவன் இருந்திருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் அவனை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னனாலதான் ஆண்டவர் அவனை மகனை, இனிமேல் நான் உனக்கு தகப்பனா, நான் உனக்கு ஆறுதலா, நான் உனது பாதுகாக்கிறவரா இருக்கிறேன். திடன்கொள், பலனற்று இருக்கிறான், பயத்தோட இருக்கிறான், மரணம் எப்போ வரும்னு தெரியாம இருக்கிறான், பயங்கர குழப்பத்தோட இருக்கிறான். அவனை பலப்படுத்தி பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றார். இப்ப இயேசு பிரதானமா என்ன சொல்றாரு? நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவனுடைய வெளிப்புற நிலையை பார்ப்போம், அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய கல்வி, அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய ஆளுமை, இதெல்லாம் பார்ப்போம். ஆனா கடவுள் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது முதல்ல அவனுடைய ஆத்மாவை பார்க்கிறார், அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்ப கூட இருந்த எல்லா மக்களும் அந்த திமிர்வாத வியாதி எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனா இயேசு அவன் ஆத்மால எவ்வளவு திமிர்வாதமா இருக்கிறான், அவன் ஆத்மால எவ்வளவு முடக்குவாதமா இருக்கிறான், அவனுடைய வெளிய மாற்றத்தை விட அவனுடைய உள் மாற்றம் அவசியன்றதை அவர் பிரதானமாக பார்க்கிறார். அவனுடைய பாவம் அவனுடைய சரீரத்தை செயல்பட மாத்திரம் இல்ல, எப்படி அந்த திமிர்வாதக்காரன் எந்த செயல்பாடு இல்லாம பணமா இருக்கிறானோ அதே போல பாவத்துல வாழக்கூடிய மனுஷன் கடவுளுக்காக எதையும் செய்ய முடியாது. கடவுளுக்காக செயல்பட முடியாத ஆவிக்குரிய முடக்குவாதத்துல ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான். அவன் தேவனுக்காக எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியாது. அவனுடைய பக்தி, அவனுடைய ஆராதனை, அவனிடத்துல இருந்து எந்த நன்மைகளையும் மேன்மைகளையும் கடவுள் பெறுகிறது இல்லை. எப்படி அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்து அந்த ஆசையை செயல்படுத்த முடியாதோ அதே போல பாவி நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவான். பாவி பாவத்தை விடணும்னு ஆசைப்படுவான். பாவி நல்லவனா வாழ்ந்து அநேகருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவான். பாவியுடைய ஆசை பரிசுத்தமா இருக்கணும்னு நினைப்பான், நீதியா இருக்கணும்னு நினைப்பான், ஆசை இருக்கும், ஆனா செய்யணும். விடணும்னு நினைப்பா விட மாட்டான், மாறணும்னு நினைப்பா மாற மாட்டான், மேற்கொள்ளணும்னு நினைப்பா மேற்கொள்ள முடியாதவனால வெறுமனே அவன் வாய் பேச்சா, வெறுமனே மனது அளவுல அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும் நினைப்பானே ஒழிய அவனுடைய வாழ்க்கை மாறாது, அவனுடைய செயல் மாறாது, அவனுடைய உணர்வுகள் எதுவும் மாறாது. எப்படி இந்த திமிர்வாதக்காரன் சுற்றியுள்ள எல்லாருக்கும் ஒரு பாரமோ, பாவத்துல வாழக்கூடிய மனுஷனும் சுற்றியுள்ள எல்லாரையும் காயப்படுத்துவான். அவனுடைய பேச்சின் மூலமா, அவனுடைய செயல் மூலமா, அவனுடைய வாழ்க்கையின் மூலமா அநேகர் துக்கப்படுவார்கள், அநேகருடைய இருதயத்தை உடைப்பான், அநேக மனிதர்களுக்கு தடைக்கல்லா இருப்பான், அநேக மனிதர்களை அழிவுக்கு நேரா கொண்டு போகிறவனா அவன் இருப்பான். அதன் மூலமா அவனை சுற்றியுள்ள மக்கள் எல்லாரையும் காயப்படுத்தி மனவழிகளுக்கு உட்படுத்தும். ஆனா அவனுக்கு தெரியாது. நிறைய நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கரெக்டா இருக்கிறோம், நம்ம சரியா இருக்கிறோம், நம்ம அன்புள்ள இறக்கமுள்ளா இருக்கிறோம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பாவம் முடிவுக்குள்ளாத வராத வரைக்கும் நம்ம பேச்சினாலையும் பேசாம இருக்கிறதுனாலையும் அநேகரை வருத்தப்படுத்துறோம், அநேகரை சஞ்சலப்படுத்தும், அநேகருக்கு நம்ம பாரமா இருக்கிறோம். இந்த பூமியில் அநேகரை துன்பத்தினால நம்ம உணர்றதே இல்லை. சொல்ல போனா எப்படி திமிர்வாதக்காரன் நடைபெணமா இருக்கிறாரோ அதே போல பாவத்துல வாழ்றவன் ஆவிக்குரிய நடைபெணமா இருக்கிறான். அவனுக்கு நித்திய காரியங்கள் எதுவும் தெரியாது, கடவுளுடைய காரியங்களை செத்து போன உணர்வற்றவனா இருப்பான். அவன் கடவுளை தேர்றதுக்கு ஒன்னே ஒண்ணு, அவனுக்கு நல்லது நடக்கணும்னு தான். அவன் கடவுள்கிட்ட வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான். அவன் நல்லா இருக்கணும், அவன் பிரச்சனை இல்லாம இருக்கணும், அவன் நிம்மதியா இருக்கணும் தான் வரான். அவனுக்கு தேவனது குணாதிசயத்தை குறித்து அக்கறை கிடையாது, தேவனது திட்டத்தை குறித்து அக்கறை கிடையாது, தேவனது விருப்பத்தை குறித்து அக்கறை கிடையாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை குறிச்ச எந்த உணர்வும் இல்லாம மரித்து போனவனா இருக்கிறான். சுவிசேஷெல்லாம் கேட்கவே முடியாது, சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய காரியம் அவனுக்கு இருக்காது. இதெல்லாம் பேசாதன்றான், அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்ன்றான், நான் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன்றான், நான் யோகியன், நான் சரியா இருக்கிறேன்றான். அதான் நீங்க பெரிய ஒரு பிரச்சனை. அதனால இயேசு அவனை பார்த்து அவனுடைய இருதயத்தினுடைய ஆபத்தை உணர்ந்து
எல்லாரையும் போல அநேக சுகமாயிட்டு போனான். அவன் நினைச்சு நடன்னு சொல்லி அவன் சுகமாயி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா சுகமாயி வீட்டுக்கு போனாலும் அவன் திரும்ப என்னைக்கோ ஒரு நாள் இதே மாதிரி வியாதி வந்து சாகதான் போறான். அவனுடைய சரீரம் குணப்படுத்தப்பட்டாலும் திரும்ப அது அழியதான் போகுது. அவனுடைய சந்தோஷமும் அவனுடைய மீட்பு ஒரு பொழுதும் அவனுடைய வாழ்வுக்கான நிரந்தர நிம்மதியை கொடுக்காது. அதனாலதான் அவனுக்கு அடிப்படையா அவனுக்கு பாவம் மன்னிப்பு தேவைன்றதை இயேசு அறிந்து பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். மத்தேயு ரொம்ப தெளிவா அதை எழுதுறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய வேத பாடங்கள் என்ன பண்றாங்க, இவன் தேவதூசனம் சொல்லுகிறான் என்று உள்ளத்தை சொல்லிக் கொண்டார்கள். ஏன்? பழைய ஏற்பாடு முழுவதும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கடவுளை தவிர வேற யார்கிட்ட? கடவுள் நான் வாயை திறந்து நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொன்னா ஒழிய எந்த மனிதனுக்கும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதான் தெரியாது. அவன் ஆடையும் மாடையும் ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்துறான். ஆனா மன்னிப்பு நிச்சயம் அவனுக்கு இருக்குதா? தெரியாதுங்க. கடவுள் செய்ய சொன்னாலும் செஞ்சுட்டேன், ஆனா மன்னிக்கப்பட்டிருக்கான் எனக்கு தெரியாது. எபிரேயர்ல தான் சொல்லுது, அவன் எத்தனை பலியை இட்டாலும் அவனுடைய மனசாட்சி தொடர்ந்து குற்றமுள்ளதா இருக்குது. அவன் கடவுளுக்காக எவ்வளவு காணிக்க பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எத்தனை மொட்டை போட்டாலும், எத்தனை நடைபயணம் போனாலும் அவனுக்கு நிச்சயம் வர்றதில்லை. அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வராதனாலதான் தொடர்ந்து எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். காணிக்க கொடுக்கணும், ஊழியம் தாங்கணும், இந்த கோயில் போகணும், அந்த கோயில் போகணும், இங்க விடுதலை வந்துடும், அங்க விடுதலை வந்துடும்ன்ற அந்த குற்றத்தை போக்குறதுக்கான நிம்மதி அவனுக்கு இல்லை. பாவ மன்னிப்புனா அது கடவுளுக்குரியானது. கடவுள் தான் சொல்ல முடியும், கடவுள் தான் வெளிப்படுத்த முடியும். கடவுள் எல்லா நேரமும் எல்லா மனுஷன் கிட்டே வந்து உன்னை மனுஷன் சொல்றது இல்லை. இதுதான் இந்த வேத பாடங்களுடைய பிரச்சனை. மன்னிப்பு, பாவ மன்னிப்புன்றது கடவுளுக்கு உரித்தான். இவன் பாவம் மன்னிக்கப்படுதுன்னா அது கடவுள் தானே செய்ய முடியும். அப்ப இயேசுவை இவ்வளவு அவருடைய வல்லமை மகிமையை பார்த்து அவரை கடவுளா, அவரை தேவகுமாரனா, மேசியாவாக அவங்களால அங்கீகரிக்க முடியாது. இன்னொன்று, அந்த இடத்துல அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கல, மனசுல நினைக்கிறார். இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கிறாருன்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். இவருக்கு எப்படி அதிகாரம் இருக்கு? 4வது வசனம் சொல்றது, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் சொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? இப்போ உனக்கு பிரச்சனை என்ன? கடவுளால தான் மன்னிக்க முடியும், இவர் கடவுள் இல்லைன்னா. இயேசு தான் கடவுள்ன்றது அவனுக்கு எப்படி நிரூபிக்கிறாரு? என்னப்பா அவன் இருதயத்தில் எப்படி நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இருதய நினைவுகளை யார் அறிய முடியும்? கடவுள் தான் அறிய முடியும். வெளியே பேச்சை மட்டும்தான் அறிய முடியும். மனசில் நினைக்கிறத கடவுளை தவிர யார் அறிய முடியாது. இப்ப இயேசு நிரூபிக்கிறாரு, நான் கடவுள், நான் தேவகுமாரன்றதை உனக்கு நான் சொல்றேன். உன் இருதயத்தில் நீ இப்படி நினைக்கிறியே, என்ன குறிச்சு இப்படி தப்பா நினைக்கிறியே? இப்ப தான் இருதயத்தில் உள்ளதை அவர் வெளிப்படுத்துறான்றப்ப அவர் தான் தேவன். அவர் தேவத்துவத்தை கொண்டிருக்கிறார், அவர் மன்னிக்கிற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்ன்றதை அவங்க புரிஞ்சிருந்திருக்காங்க. அவங்க அதை குறித்து அதையும் கேட்கல. எப்படி எங்க இருதய சிந்தனைகளை தெரியுது, எப்படி நீங்க அதை வெளிப்படுத்துறீங்கன்ற அவங்கள சொல்ல முடியல. இயேசு தொடர்ந்து பேச, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? இப்ப கூட்டம் எதுக்கு வந்துச்சு? இயேசு அற்புதம் பண்ணுவாரு, பார்த்துட்டு போறதுக்கு வந்த கூட்டம். இயேசு எப்பயும் போல சுகப்படுத்துவாரு, எல்லாம் ஆச்சரியப்பட்டு கடவுளுக்கே மகிமேன்னு சும்மா கோஷம் கொண்டு போறான்னு அந்த கூட்டம். இவர் அவனை சுகப்படுத்த போறான்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அங்க என்ன சொல்றாரு, நீ எதை ஈஸின்னு நினைக்கிற? பாவ மன்னிப்பை ஈஸின்னு நினைக்கிறியா, இவனை எரிச்சு நடக்க வைக்கிறது ஈஸின்னு நினைக்கிறியா? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எரிச்சு நடக்க வச்சிடலாம். ஏன்னா அற்புதங்கள் எல்லா பக்கமும் ஏதோ ஒரு வகையில தேவ மனிதர்கள் அற்புதம் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குது. ஒருவேளை இவன் எந்திரிச்சு நடக்கலாம், ஆனா இவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க முடியாதுங்க. இவனுடைய பாவம் மன்னிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்ற. எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? எனக்கு அதிகாரம் இருக்குன்றத உன் இருதயத்தை நான் அறிஞ்சிருக்குன்றதிலே வெளிப்படுத்திட்டேன். உன் இருதயத்தினுடைய சிந்தனைகளை சொன்னதுக்கு அப்புறமே நான் தான் கடவுள் நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா உன்னால் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. இப்ப நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். எனக்கு என்னால மன்னிக்க முடியுமா இல்லையான்றதை நான் உனக்கு காட்டுகிறேன். எப்படி? இவங்க எல்லாரையும் பரலோகத்துல கூட்டிட்டு போய் நான் மன்னிச்சிட்டேன்னு காட்ட முடியுமா? முடியாது. இந்த பூமியில என்னால பாவத்தை மன்னிக்க முடியும். எனக்கு பாவத்தின் மீது அதிகாரம் உடைய தேவகுமாரன் என்பதை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி அவனை பார்த்து நீ சுகப்படுத்தி போன்னு சொல்ற. நீ சுகமாகி எழுந்து நடன்னு சொல்ற. அந்த வார்த்தை நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திமிர்வாதக்காரனை பார்த்து நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்றார்.
3 கமாண்டை கொடுக்குறார். வெறுமனே இந்த சுகமாக்குதல் மாத்திரம் நடைபெறல, அவன் வியாதி போறது மாத்திரம் நடைபெறல. என் வார்த்தைக்கு நான் மன்னிச்சேன்னு சொல்றேன், நீ மன்னிக்க இல்லைன்னு சொல்ற, என் வார்த்தையில வல்லமில்லைன்னு நினைக்கிற, நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும்ன்றதை நீ பாரு. இவன் வாழ்க்கை முழுமையாக இவனுடைய ஆத்மா சரீரம் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கு. நான் என்ன சொல்றேனோ அப்படியே இவன் செய்ய முடியும். இப்ப இவன் சுகமாகி எழுந்து இவன் நடந்து இவன் அவனுடைய வீட்டுக்கு போவான். சுகமாகினதுக்கு அப்புறம் எழுந்து அங்க இருக்கிறவர்களுக்கு சாட்சி சொல்லுவான். சுகமாகினதுக்கு அப்புறம் எழுந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவான். சுகமானதுக்கு அப்புறம் எழுந்து மக்களுக்கு தன்னை யாருன்னு ஒரு நாள் மக்கள் காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த சுகமான அடுத்த நொடி அவன் எழுந்திருக்கணும், தான் படுக்கை எடுக்கணும், அதை எடுத்துட்டு அவன் நேரா வீட்டுக்கு போவான். இது நடக்கும்ன்றார். எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது? அவன் வாழ்க்கையினுடைய உட்கார்தல், எழுந்திருக்குதல், அவன் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் எனக்கு அதிகாரம் இருக்கு. அவனுடைய பிறப்பிலையும் மரணத்திலையும் அவனை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் என்னுடைய அனுமதி இல்லாம நடக்காது. இதை பாருன்னு சொல்லிதான் எழுந்து போன்றான். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு போனான். மார்க்கில் அப்படிதான் பார்க்கணும். அவன் எழுந்து படுக்கையை சுருட்டி வீட்டுக்கு போறான். யார்கிட்டும் எதுவும் பேசல, இயேசுக்கு நன்றி செலுத்தல. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே எழுந்து நடைபெறுகிறது. இப்ப இதை எது காட்டுது? என் வார்த்தைக்கு வளம் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும். நான் என்ன செய்யறோனோ இவன் வாழ்க்கையில அது அப்படியே நடந்துச்சு. இந்த வெளிப்பாடு அவனுடைய பாவத்துக்கான மன்னிப்புக்கான அடையாளன்றதை அவர் சொல்றார். 8ஆம் வசனம், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அதை பார்த்துட்டு இயேசுவான பாவத்தை மன்னிக்க முடியும்னு சொல்லி யாரும் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. இதை பார்த்துட்டு இயேசுவின் இடத்துல போய் மன்னிப்பு இறக்கத்துக்கான யாரும் கெஞ்சல. இதை அவங்க பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியம்? மன்னிப்பு கொடுக்கப்பட்டதுன்ற ஆச்சரியம் கிடையாது. அவன் சோமா எழுந்து போறான் என்ற ஆச்சரியம் தான். அவன் எழுந்து போறான் என்ற ஆச்சரியத்தை பார்த்து இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொன்னாங்களே ஒழிய இயேசுவ தேவன் அங்கீகரிக்கல. அவர் அதை பண்ணதே தான் தேவன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான், தான் தேவகுமாரன் சொல்றதுக்கு தான். அவங்க அதை பார்த்து அவரை தேவனை அங்கீகரிக்கல, அவரை பார்த்து அவரை தேவனா வணங்க போகல. அவங்க அவரை பார்த்து மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த தேவனை மகிமை, இன்னமும் அவரை மனுஷனான பாவம் எவ்வளவு கூட்டாட்டத்தன்மையை கொண்டு இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். 2வது, இயேசு ஒருவருக்கு தான் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டுன்றது இயேசு வெளிப்படுத்துறார். பாவம் மன்னிப்புன்றது கண்ணுக்கு புலப்படாத ஒரு செயல். அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த செயலை அவர் தனது தெய்வீக வல்லமையுள்ள அதிகாரங்களை வெளிப்படுத்தி தனது மன்னிக்கும் வல்லமையை காண்பித்து தான் தேவன் சொல்லி நிரூபிச்சார். அதாவது விசுவாசிக்க முடியல. மற்ற இதை அந்த மக்களுக்கு அதான் தெளிவா சொல்றாரு. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உண்மையாகவே ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை போக்கக்கூடிய, நீக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவர். ரைட்? இதுல 5 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் விஷயம், பாவத்தோடு வாழக்கூடிய மனுஷன் அவன் செத்த பணத்தை போன்றான். வாழ்க்கையில பாவம்னா ஆளுக இருக்குன்னு சொன்னா நீ ஒரு செத்து போன ஒரு மனுஷன். உன்னால கடவுளுக்கு எந்த நன்மையும் கிடையாது, உன்னால சக மனிதனுக்கு நன்மை கிடையாது, உன்னால எந்த மனிதனுக்கு நன்மை கிடையாது. உன்கிட்ட எந்த நல்ல விதமான காரியங்களும் வெளிப்படுகிறது இல்லை. 2வது, மனிதனுடைய பிரதான தேவை சரீர பாதுகாப்பு அல்ல, பாவம் மன்னிப்பு. ஏசாதான் சொல்றாரு. எல்லாரும் அவன் சுகமாகுவானான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏசு அவன் மன்னிக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு உலக மக்கள் எல்லாரும் இந்த பாதுகாப்பை தேடிதான் வர்றான். எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாகணும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, உனக்கு முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும்ப்பா. இந்த உலகத்தை கடந்த ஒரு நித்திய வாழ்க்கையை நீ காப்பாற்றப்படணும், உன் ஆத்மா மீட்கப்படணும். கடவுளுக்கு எதிராக முதல்ல இருக்கிறது உன் பாவம் தான், அது மன்னிப்பு பெறணும்ன்றாங்க. 3வது, ஒவ்வொரு பாவ எண்ணங்களும் ஆசைகளும் இயேசுவால் நியாயம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு பாவ எண்ணங்களும் இயேசுவால நியாயம் தீர்க்கப்படும். இயேசு அவன் இருதயத்தில் உள்ள பாவத்தை சுட்டி காட்டுறார். இருதயத்துல சிந்திக்கக்கூடிய பாவத்தை கண்டிக்கிறார். நீ ஏன் பொல்லாததை உன் இருதயத்துல சிந்திக்கிறார். அவன் பேசல, செயல்படல. அவனுடைய பொல்லாத சிந்தையும் அவனை நரகத்துக்கு எதுவாக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. நாளைக்கு ஆயிரக்கணக்கான பாவ எண்ணங்களும் சிந்தனைகள் நம்மை கடந்து போகிறது.
நம்ம அதை மறந்துடுறோம். கடவுள் அதை நினைவு கூர்ந்து எழுதி வச்சிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். 4வது, கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. வேற எந்த கோயில்கிட்டையும் இல்லை, எந்த மனுஷங்கிட்டையும் இல்லை, எந்த ஊழியக்காரங்கிட்டையும் இல்லை, எந்த போப்புக்கிட்டையும் இல்லை, யார்கிட்டையும் இல்லை. ஒரே ஒரு அதிகாரம், பாவத்தை அறிக்கையிடக்கூடிய ஒரே ஒரு இடம் கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். 4வது, 5வது பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பு பெற்ற மனுஷன் இயேசுவுக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறவன். அது மன்னிப்பு பெற்றதுக்கு அடையாளம் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சான், இதையும் மாத்தி செய்ய. குஷ்டரோகியை சுகப்படுத்தி நீ வெளியே போய் சொல்லாத நிறைய பேர் எல்லாருக்கும் சொன்னான். அநேக மக்களுக்கு அவர் கட்டளை கொடுத்து இதை செய்கின்றார், அநேகம் செய்யாம போறாங்க. ஆனா இந்த திமிர்வாதக்காரன் அவர் சொன்னதை மட்டும் செய்கிறவனா இருக்கிறான். நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா எனக்கான ஒரே ஒரு அடையாளம் அவர் சொல்லியதை மாத்திரம் செய்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இணங்குகிறவன், அவருக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன் தான் மன்னிப்பை பெற்றவன். இது இருக்கிற வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எது தேவை? எதுக்காக இயேசுட்ட வந்திருக்கீங்க? எதுக்காக ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? நிறைய கஷ்டம் இருக்கலாம், நிறைய வலி இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய மன வலி இருக்கலாம், திமிர்வாதக்காரனை போல படுத்த படுக்கையில் நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்கு போக வேண்டியது ஒண்ணு, அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்ன அதே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கு தேவை. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய பாவம் இயேசுவால மன்னிக்கப்பட்டிருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன அடையாளம் இருக்குது உங்களுக்கு? எதை வச்சு சொல்றீங்க உங்களை மன்னிச்சிட்டாரு? இங்க எதை வச்சு நம்ம சொல்றோம்? அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய ஆளு அது இருக்குதா? எப்படி கீழ்ப்படுகிறீங்க? எப்படி இயேசுடைய வார்த்தையை அறிகிறீங்க? எப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது? எப்படி இந்த உலகத்துக்கு நீங்க கிறிஸ்துவனுடைய மீட்கப்பட்ட மக்கள் சாட்சி கொடுக்குறீங்க? இயேசுடைய அடையாளம் எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்படுது? இதெல்லாம் இல்லாம மன்னிக்கப்பட்டோம்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. 2வது இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம் 9-13 வசனம். முதல்ல இயேசு எப்படி பாவத்தை அழிக்கக்கூடிய அதிகாரமுடைய ராஜானா அவர் மன்னிக்கிறவராக இருக்க, பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரம். 2வது அவர் பாவிகளோடு ஐக்கியப்படுகிற ராஜா. பாவிகளோடு ஐக்கியப்படுகிற ராஜா. 9-11 வாசிங்க. இயேசு அவரிடம் புறப்பட்டு போகையில் ஆயக்குறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு எனும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணி இருக்கையில் அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடு அவர் சீசரோடும் கூட தங்கியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ரைட். இயேசு தனக்கு தான் மன்னிப்பு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு. அதை யாரும் நம்பல, அதை யாரும் விசுவாசிக்கல, அதை யாரும் தேடி வரல. இயேசு அதனால அவ்விடம் விட்டு புறப்பட்டு கடலோரத்துக்கு போறாரு. அந்த இடத்த விட்டு கடந்து போறாரு. எங்க பாவம் மன்னிப்பு பெரிதாக்கப்படலையோ, எங்க ஜனங்கள் மன்னிப்பின் அவசியத்தை உணரலையோ அங்க இயேசு இருக்கிறது இல்லை. மன்னிப்பை பெறுகிற, மன்னிப்பை விரும்புகிற மக்களோடு தான் இயேசு எப்பயுமே இருக்கிறார். நாள்தோறும் பாவத்தை குறித்து அறிக்கையிடுதலை கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட தான் இயேசு இருக்கிறார். இன்னைக்கு பாவத்தை சொல்லாத சபையில இயேசு இருக்கிறது இல்லை. பாவத்தை ஆழமா சொல்லாத சபையில இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கிறது இல்லை. பாவம் இல்லாத இடத்துல இயேசு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு சபையில ஏன்னைக்கு நம்ம வார வாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம மேல வைக்கிற பெரிய குற்றச்சாட்டை, எதுக்கு எல்லா வாரமும் பாவத்தை சொல்றீங்க? ஏன் எப்பயுமே பாவத்தை பேசுறீங்க? வேதம் அது பேசுது. வேதத்தினுடைய 66 புத்தகம் அதான் சொல்லுது. வேதத்தினுடைய எல்லா பக்கமும் அதான் சொல்லுது. அதான் நம்முடைய பிரச்சனை. அவர் அதுக்குதான் வந்தேன்றார். பாவிகளை மன்னிக்கதான் நான் வந்தேன், பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்கவே வந்தேன்றார். அப்ப அதை சொல்லாம எப்படி இயேசுனுடைய மகிமையை நம்ம சொல்ல முடியும்? அதனாலதான் அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புறார். அந்த இடத்த விட்டு கிளம்பி ஆயத்துறைக்கு வர்றார். ஆயத்துறை ஒரு வருமான வரித்துறை, ஒரு பெரிய இன்கம் டாக்ஸ் அலுவலகம். கப்பர்நகும் ஒரு பெரிய துறைமுகம். அந்த துறைமுகத்துல அநேக வணிகங்கள் இருக்கும். கப்பல் சரக்குகளை ஏற்றி இறக்குவாங்க. அப்ப ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கக்கூடிய இந்த மக்கள் அங்க பிரதானமாக இருப்பாங்க. யூதர் காலத்துல அநேக வரிகள் அந்த மக்கள் மேல சுமத்தப்பட்டது.
ரோமருடைய ஆட்சி காலத்துல அரசாங்கம் ஒரு வரியை சுமத்துது, யூத அதிகாரிகள் ஒரு வரியை சுமத்துறாங்க. அது போக இந்த நடுத்தரமா இருக்கக்கூடிய ஆயக்காரர்கள் அநேக வரிகளை அரசாங்கம் நியமித்ததுக்கு மேலாக வரியை சுமத்தி மக்களிடத்தில் லஞ்சமா நிறைய பணம் வாங்குவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க அமைச்சர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆயக்காரர்கள். ஆயக்காரர்கள் லஞ்சம் வாங்கக்கூடிய, லஞ்சத்துல திளைத்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், பணம் அதிகமா விளங்கக்கூடிய ஒரு மனுஷன். ராஜா 100க்கு 10 ரூபா வரி விதிச்சான்னு சொன்னா 100க்கு 50 ரூபா வரி வாங்கக்கூடிய ஒரு மனுஷன். இந்த ஆயக்காரனா வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கடினமா அநேக பணத்தை லஞ்சமா கொடுத்தா வர முடியும். அப்படி வந்த ஒரு ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் நம்ம மத்தேயுடைய அறிமுகத்தை நம்ம மத்தேயை குறித்து பல விஷயம் பார்த்திருக்கிறோம். இதுல மத்தேயு தன்னை பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரே வசனத்துல சொல்லி முடிக்கிறாரு. திமிர்வாதக்காரன் சேர்த்து சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்றாரு. திமிர்வாதக்காரனுடைய பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதோ அதே போல தன்னுடைய பாவ மன்னிப்புன்றதை வெளிப்படுத்தும்படியாக அவர் சொல்றார். அநேக மக்களுக்கு வரி வசூலிச்சுட்டு இருக்கிறது. விற்பனை வித்தா வரி, பொருள் வாங்கினா வரி, ரோட பயன்படுத்தினா வரி, மீன் பிடிக்க போனா வரி, பிடிச்சிட்டு வந்த மீன் மேல வரி, வருஷந்தோறும் தலைக்கு ஒரு வரி, அப்படி பல வரிவுகளை மறைமுகமா செலுத்தி போறவங்க வரவங்கிட்டனா பணத்தை கொள்ளையடிக்கிறது தான் வேலை, பணத்தை கொடுங்கிறது தான் வேலை. அதனால பொதுவான மக்கள் மத்தியில ரொம்ப அவப்பெயர்களும் பொதுவான யூத மக்களால வெறுக்கப்படுகிறவர்கள் ஆயக்காரர்கள். ஏன்னா ரோம கவர்மெண்ட் ஒரு பெரிய யுக்தி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த ஆயக்காரர்கள் ரோமர்லாம் வைக்க மாட்டாங்க. ஆயக்காரர்களை எப்பயுமே உள்ளூர்காரனா வச்சிருவாங்க. உள்ளூர் யூதர்கள் தான் ஆயக்காரனா இருப்பாங்க பெரும்பாலும். ஏன்னா உள்ளூர் மக்கள் போய் ஈஸியா தன்னுடைய மக்கள்கிட்ட போய் வரியை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா யூதர்களுக்கு இந்த ஆயக்காரர்கள் துரோகம் செய்கிறவர்கள். ரோமர்கள் எதிரி. ஆனா இந்த ஆயக்காரன் சொந்த மக்களுக்கு எதிராக துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு பெரிய அதிகாரமுடைய வேலையாக இருந்தாலும் துணிகரமான எல்லா அநீதியும் இருக்கும். எந்த ஏழையை வேணாலும் அடிச்சு பணம் கொடுக்க முடியும், எந்த தொழிலதிபரையும் அடிச்சு பணம் கொடுக்க முடியும், இப்படி இஷ்டத்துக்கு அவர் பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆயக்காரர்கள் மூலமாக அநேக ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் அநேக குடும்பங்களும் பல இன்னல்களுக்கு உள்ளானாங்க. அநேக அப்பாவி மக்களுடைய ஜீவன் இந்த ஆயக்காரர்களால் அழிக்கப்பட்டது. இப்ப இப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆயக்காரர்கள் இன்னோசன்ட் கிடையாது. அந்த வேலை எவ்வளவு மோசமானது, அந்த வேலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு தங்களை சேர்த்துக்கிறவங்க. எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கும். எவன் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் வீட்டுல பணம் வரணும், நான் வசதியா இருக்கும். அதுதான் ஆயக்காரனுடைய நிலை. இப்ப மத்தேயு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த வேலைக்கு போறான். ஒரு யூதன் மக்களுடைய பாதிப்பு, தன்னுடைய துணிகரமான வேலையினுடைய பாதிப்பு, வேலையை தேர்ந்தெடுக்கும் போது ஞானம் இருக்கணும். வேலை உண்மையுள்ள நேர்மையுள்ள வேலையை தேர்ந்தெடுக்கணும். அநீதியான மோசமான மக்களை அழிச்சு போடுகிற, மக்களுடைய ஜீவனை அழிக்கிற, அநேக குடும்பங்களை அழிக்கிற அநீதியுள்ள வேலையை தேர்ந்தெடுக்கிறது எப்பயுமே ரொம்ப ஆபத்தான. மத்தேயு இப்ப இந்த வேலையை தேர்ந்தெடுத்துட்டான், இந்த வேலையில இருக்கிறான். இப்ப அவனுக்கு அதுக்கு ஏசு பணம் இருக்குது, வசதி இருக்குது, படைபலம் இருக்குது, புகழ் இருக்குது, அரசாங்க வேலை, மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழலாம். இவன் எதுக்கு இயேசுவை தேடி போல, இயேசு ஆயத்துறையில அவனை தேடி வர்றார். இதெல்லாம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு முறம் எவ்வளவு இருட்டான ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு போக முடியாது, ஒரு காமன் மக்கள்கிட்ட அன்பு செலுத்தி பேச முடியாது, எல்லாரிடத்துலையும் ஒரு இறுக்கமான மூஞ்சியை வச்சுட்டு தான் இருக்கணும். இவனே நேர்மையாக வாழணும்னு நினைச்சாலும் அங்க சுத்தி உள்ள அதிகாரிகளும் தேசமும் தேச ராஜாக்களும் அவன் உண்மையா நேர்மையா வாழ விட முடியாது. ஒரு பெரிய இக்கட்டுகள்லையும் அந்த வேலையும் விட முடியாது, ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு வாழ முடியாது. இந்த வேலையை விட்டுட்டு திரும்ப அவனை யாரும் வேற வேலைக்கு சேர்த்துக்கவும் மாட்டாங்க, வேற வேலையும் அவனால் செய்யவும் முடியாது. இந்த நிலையில போராட்டம் உள்ள ஒரு நிலையில உள்ளதான் மத்தேயு இயேசு ஆயத்துறையில போய் சந்திக்கிறார். இயேசு அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து பின் சென்றான். இது போய் பார்த்து கூப்பிட்ட உடனே அப்படியே கண்ணு முன்னு தெரியாம இருந்துச்சு வந்ததல்ல. மார்க் லூக்காவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மத்தேயு இயேசுவினுடைய பிரசங்கத்தை அநேக முறை கேட்டிருக்கிறார்.
இயேசு கடற்கரையில, கப்பர்நகும் கடற்கரையில தான் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். லூக்கா 5 அதிகாரம், மார்க் 3 அதிகாரம், 4 அதிகாரம் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பர்நகும் கடற்கரையில இயேசு அநேக பிரசங்கம் பண்ணி பேதுருவை யோவானை ரட்சித்திருக்கிறார். அப்ப அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மத்தேயு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய கீர்த்தி, வல்லமை, அவருடைய பிரசங்கம், அவருடைய அதிகாரம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் இருக்கிறார். மீள முடியாம இக்கட்டில் இருக்கக்கூடிய மத்தேயுவை இயேசு தேடி வந்து, இனிமேல் உனக்கு இந்த வேலை வேணாம், இனிமேல் என்னை பின்பற்றுகிறவனாக இருன்னு சொல்றார். உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு எழுந்து பின் சென்றான். ரைட். இந்த பகுதியில முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்? எப்படி திமிர்வாதக்காரனுடைய பாவ இயல்பு, அதாவது அந்த அவனுடைய வியாதி, அவனுடைய பாவத்தை சொல்லுதோ, மத்தேயுடைய வேலையும் மத்தேயுடைய நிலையையும் பாவத்தினுடைய இன்னொரு பகுதியை நமக்கு சொல்லும். என்னது? முதல்ல சொல்லப்பட்டவனால எதையும் செய்ய முடியாது, ரெண்டாவது சொல்லப்பட்டதுனால எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லா அநீதிகளையும் துணிகரமா செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் அநியாயமா தான் செய்ய முடியும். எதையும் செய்ய முடியும், எதையும் அசுத்தமா தான் செய்ய முடியும். எதையும் செய்ய முடியும், அழிச்சு போறதான் செய்ய முடியும். இரண்டாவது, மத்தேயுடைய வாழ்க்கை என்ன சொல்லுது? அவன் எப்பயுமே கூட உள்ள உறவுகளுக்கு துரோகம் செய்கிறவன். நான் சொந்த ஜனங்களை அடிமைப்படுத்துறேன், நான் சொந்த ஜனங்களை இழிவுபடுத்துறேன், சொந்த ஜனங்கள் மேல வரிய சுமத்தி அமுக்குறேன். மோசே பார்வோனுடைய வீட்டுல இருக்கிற அரசாங்கத்துல இருந்து அந்த அரசாங்க பதவியையும் அந்த மேன்மையும் இழந்து அடிமையான இஸ்ரவேலை காப்பாத்துறதுக்கு வந்து நிற்கிறான். ஆனா மத்தேயு அடிமையான இஸ்ரவேலை காப்பாத்துறதுக்கு பதிலாக அதிகாரம் உள்ள இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு துரோகத்தையும் துணிகரத்தையும் செய்யக்கூடியவர். அவனால அவனுடைய மனைவிக்கு உண்மையா இருக்க முடியாது, பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க முடியாது, அவனுடைய வேலைக்கு உண்மையா இருக்க, யாருக்கும் உண்மையா இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவன் ஒரு சந்தேக கண்ணுடைய பார்க்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன். இன்னொன்று, அவன் ஒரு பண ஆசை பிடிச்சவன், சுய இச்சை நிறைந்தவன். அவன் இச்சையை நிறைவேற்றுறதுக்கு யாரையும் அழைச்சு போடுவான். அவனுக்கு பணம் வேணா யாரை வேணா பிடிப்பான், யாரை வேணாலும் அவமானப்படுத்துவான், யார்கிட்டையும் பணத்தை பறிக்க முடியும். இறக்கம் இல்லாதவன், அன்பு இல்லாதவன், அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாதவன், இப்படி வேலையை விட்டு வெளிவர முடியும், அதுக்குள்ளேயே வாழ்ந்து புழங்கிட்டு இருக்கிறான். அதே போல பாவம் உள்ள மனுஷன் அவன் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தவித்து கொண்டிருப்பான். நிம்மதி எங்க, விடுதலை எங்கன்னு தெரியாது, பிரச்சனைக்கு தீர்வு எதுன்னு தெரியாது, இன்பங்களை இக்கட்டுகளை இருப்பான். பாவத்தை சர்வ சாதாரணமா செய்வான், எல்லா உறவுகளையும் துரோகம் பண்ணுவான், தான் இச்சையின்படி வாழ்ந்துட்டு இருப்பான். இறக்கம் இருக்காது, அன்பு இருக்காது, ஒரு கரட முரடாதான் இருப்பான். இப்படிப்பட்டவனுக்கு விடுதலை உதா இயேசு எனக்கு பின் சென்று வா. இது வெறும் அழைப்பு மாத்திரம் இல்லை, இது ஒரு நீண்ட கட்டளை, சர்வ அதிகாரமுடைய கிறிஸ்துவினுடைய கட்டளை. முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னை பின்பற்று, என்ன விசுவாசி, நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை என்னுடைய கரத்துல ஒப்புக்கொடுன்னு சொல்லி முழுமையாக ஒரு மீட்பை கொடுக்குறார். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் போறான், வேலையை விடுறான், சமுதாய அங்கீகரிப்பை விடுக்கிறான், புகழை விடுக்கிறான், பரியாசங்களையும் அவமானங்களையும் சந்திக்க ரெடியா இருக்கிறான், இன்னல்களை சந்திக்க ரெடியா இருக்கிறான். இயேசுவினுடைய உறவுகளை பலப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, தன்னை சரிப்படுத்துவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு தயாராகிறான். 10-11 சொல்லுது, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், எங்க மத்தேயு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வேலையை ரிசைன் பண்ணிட்டு, வேலையை எழுதி கொடுத்துட்டு, தான் வீட்டுல ஒரு பெரியாபடை ஒரு விருந்தை உபசரிக்கிறான். அதனால அந்த பகுதியில பின்னாடி பார்க்குற அநேக ஆயக்காரும் பாவிகளும் வந்தாங்க. அவன் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்டையும், திருடனுக்கு ஃப்ரெண்டு திருடன் தான், கொலைக்காரனுக்கு ஃப்ரெண்டு கொலைக்காரன் தான், ஆயக்காரனுக்கு இன்னொரு ஆயக்காரன் நண்பனா இருப்பான். எல்லா துன்மார்க்கமான பாவிகளும் அங்க இயேசுவோட வந்து நிற்கிறாங்க. இயேசு கக்கப்படல, இயேசு அவமானப்படல. ஒரு ஆயக்காரன் வீட்டுக்கு ஒரு சாதாரண யூதனே உள்ள போமான். ஒரு ஆயக்காரன் ரொம்ப அவமானத்துக்கும் அசிங்கத்துக்குரிய. அப்போ ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு போதகரா இயேசு உள்ள போறதுன்றது அவருக்கு ஒரு பெரிய அவமானம். ஆனா இயேசு அங்க உள்ள போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. ஆனா 11 பரிசேயரை கண்டு அவருடைய சீசர்கள் நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரருடன் பாவிகளும் போஜனம் பண்ணுகிறது என்ன? ஒரு பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் பாவியோட ஐக்கியப்படுகிறது சுயநீதிக்காரனுக்கு பிடிக்கும். எப்படி கடவுளுடைய தன்மையும் வல்லமையும் கொண்டிருக்கக்கூடிய இயேசு அவ்வளவு அயோக்கியமான, அவ்வளவு அசுத்தமான மனிதனோட வாசம் பண்றாருன்றது
அவனுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும். அவனுக்கு ரட்சிப்பினுடைய மகிமை அது வெளிப்படுத்துகிறது. உன்னை மன்னிக்கிற ஆள் மாத்திரம் இல்ல, உன்னோட சேர்ந்து வாழ்ற ஆள்னா, உனக்கு பாவ விடுதலை கொடுக்கிற ஆள் மாத்திரம் இல்ல, உன்னோடு உறவை பலப்படுத்துகிற ஆள்னா, உன்னை வெறுமனை பாவ அடிமைத்தனத்திலிருந்து போக்கக்கூடிய ஆள் மாத்திரம் இல்ல, உன்னோடு வாழ்க்கை முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள்னா. அதான் இயேசு காட்டுறாரு. மத்தேயு வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது என்ன சொல்றாரு? இனிமேல் உன் பிரச்சனை என்னோட பிரச்சனை, உன்னோட சேர்ந்து நீயும் நானும் ஒன்றுன்றதை அறிமுகப்படுத்த முடியாது. உன்னுடைய மன்னிப்புக்கும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் உரிய ஆண்டவர் நான் என்பதை வெளிப்படுத்துறார். அவங்கெல்லாம் அவரை குற்றப்படுத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது அநியாயமா தெரியும், அவங்களுக்கெல்லாம் அசுத்தமா தெரியும். இப்ப இயேசு பதில் சொல்றாரு, அவர் பிரியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியது எல்லாமும் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புவது என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு ரொம்ப தெளிவா சொன்னாரு. யாரு வியாதி இருக்கான்னு சொல்றானோ அவனுக்கு தான் டாக்டர் தேவை. மருத்துவர் எங்க இருப்பான்? நோயாளி பக்கத்துல தான் இருப்பான். என்ற நோயே இல்லை, என்ற தவறே இல்லை, நான் நீதிமானா இருக்கிறவனுக்கு மருத்துவர் தேவையில்லை, நான் நீதிமான அழைக்க வரல, நான் பாவியவே அழைக்க வந்தேன்றதை இயேசு அவர்களுக்கு அவர் சொல்றார். 9 13 வசனம் நமக்கு ஒரு 5 அடிப்படையான சத்தியத்தை. முதல்ல, பாவ சுபாவம் அது துணிகரமாக கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யும். பாவத்துல வாழ்றவன் துணிகரமா செய்வான், எதையும் செய்வான். தான் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ துணிகரமான பாவத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியும். இந்த உலகத்துல யாருமே இன்னோசென்ட் கிடையாது, இந்த உலகத்துல யாருமே அப்பாவி கிடையாது, இந்த உலகத்துல யாருமே தெரியாதனமா நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பாவமும் தெரியாம நடக்காது, எந்த ஒரு பாவமும் தவறுதலா நடக்காது. பாவம் திட்டம் பண்ணி பிளான் பண்ணி தெளிவா ஞானமா தான் நடக்கும். துணிகரமா தான் மனுஷன் பாவம் செய்யணும். 2வது, இயேசுவினுடைய சிறப்பான அழைப்பு இல்லாமல் மனம் திரும்புதல் இல்லை. அவன் விடுதலை பாருங்க. இயேசு அவனை அழைக்கிறார். ஒரு பாவிக்கான மீட்பு என்பது இயேசுடைய சிறப்பான அழைப்பு இருக்கணும். இயேசு ஆயத்துறையில் எல்லாரையும் கூப்பிடல. மத்தேயு தெரிந்தெடுத்து மத்தேயு எனக்கு பின் சென்றுவான்னு கூப்பிட்டார். அவனிடத்துல கிருபை பாராட்டி அவனுக்கு தனது அழைப்பை கொடுத்தார். அவன் திரும்பி வாழணும், சரியாகணும்னு ஆசைப்படலாம். ஆனா அவர் முதல் அழைக்கணும். அவர் அழைக்காம அவனால திருந்த முடியாது, மாற முடியாது. 3வது, ஒரு மன்னிப்பை பெற்ற ஒரு மனுஷன் அவன் எல்லாவற்றையும் இழந்து வாழ்பவர். திமிர்வாதக்காரை கீழ்ப்படுகிறான். மத்தேயு வேலைய பதவிய புகழ எல்லாவற்றையும் இழக்கிறான். தனக்காக எதையும் அவன் கொண்டிருந்த. 4வது, உண்மையாக மன்னிக்கப்பட்டவன் அவன் கிறிஸ்துவோட ஐக்கியத்தை எப்பொழுதும் விரும்புவான். அன்னைக்கு தொழிலை விட்டவன் சாகிற வரைக்கும் இயேசு பின்னாடியே போயிட்டான். இயேசுவோட ஐக்கியப்பட்டுட்டான், இயேசு கூடயே இருந்தான், இயேசுவோட சாப்பிட்டான், இயேசுவோட படுத்தான், இயேசுவோட கஷ்டத்தை அனுபவிச்சான். இயேசு விட்டு அவனால பிரியவே முடியாது. உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த அடையாளம் இருக்கான்னு பாருங்க. 5வது, மன்னிப்பை பெற்றவன் அநேகரை மன்னிப்புக்கு நேராக வழி நடத்துவான். அவன் இயேசுவை மட்டும் கூப்பிட்டு வாங்க நீங்கள் நானும் மட்டும் வீட்டுல சாப்பிடலான்னு சொல்லல. அவன் ஊரையே கூப்பிட்டுட்டான், இருக்கிற ஒரு சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டான், நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வாழ்க்கையினுடைய விடுதலை அறிவிக்கிறான். ஆயத்துறையில நான் பண்ண அநியாயத்தை எல்லாம் போக்குறதற்கு மீட்பதற்கு ஒரு ஆண்டவர் எனக்கு வந்துட்டார். இனிமேல் நான் ஆயக்காரன் கிடையாது, இனிமேல் என் தொழில் வேற, இனிமேல் இயேசுக்காக என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப இந்த ராஜா வெறுமனை பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் பாவிகளோடு ஐக்கியப்படுகிற ராஜா. அவங்களோட ஐக்கியப்படுறாரா இயேசு? இயேசுவால மீட்கப்பட்டீங்கன்னு சொன்னா அவரோட ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்குதா? அவரோட ஐக்கியப்பட்டீங்கன்னு சொன்னா முதல்ல இந்த சிந்தை இருக்கும், நீங்க உங்களுடைய சொந்த இருதயத்துல துணிகரமாக வாழுகிறவர்கள். எப்பேற்பட்ட பாவத்தையும் உங்களால துணிகரமாக செய்ய முடியும். இன்னொன்னு, இயேசுடைய அழைப்பு இல்லாம உங்களுக்கு மனம் திரும்புதல் வராது. இயேசு அழைச்சிருக்கிறாரா? இயேசு உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரா? இயேசுடைய அழைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அந்த மத்தேயுவை போல மனம் திரும்பிய வாழ்க்கையா இருக்கும். இயேசு உங்களை மன்னிச்சிருக்காருன்னு சொன்னா இயேசுக்காக நீங்கள் எதை இழந்திருப்பீர்கள், இயேசுக்காக என்ன பாடுகளை சந்திக்கிறீர்கள். இயேசு உங்களை மன்னிச்சிருக்காருன்னு சொன்னா அவருடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? எப்படி அவரோட ஐக்கியம் பாருங்க, எப்படி ஆராதனை, எப்படி திருச்சபை ஊழியம், எப்படி உங்களுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பு, எப்படி விசுவாச ஐக்கியம், அதெல்லாம் நீங்க வளர்றீங்க, பலப்படுறீங்க. இயேசுவோட இணைந்து இருக்கிறவன் தான் மன்னிப்ப பெற்றவன். இன்னொன்னு,
மன்னிப்பு பெற்றவன் எவ்வளவு பேருக்கு அந்த மன்னிப்பை வழங்கி இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை எவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க, பகிர்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு ரட்சிக்கப்படாத உங்களை எவ்வளவு பேரை இயேசுகிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் தான் மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதனுடைய அடையாளம். இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் இல்லைன்னா ஆண்டவரே உண்மையாகவே மன்னிப்பு பெற்ற மாதிரி தெரியல, எனக்குள்ளாக மன்னிப்பு நடந்த மாதிரி தெரியல, இந்த மத்தேயுவினுடைய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, இந்த மத்தேயுவினுடைய பாவ சுபாவத்தை வாழ்க்கை விட்டது போல நான் விட்ட மாதிரி எனக்கு தெரியல, இந்த மத்தேயுவிட்ட காணப்படுகிற அந்த அடையாளங்கள் என்கிட்ட இல்லை, என்னை மாற்றும், என்னை சிறப்பாக அழையும், எனக்கு மனம் திரும்புதலை தாரும், என்னோடு ஐக்கியப்படும், என்னை பிரயோஜனமாக மாற்றக்கூடிய கடவுள். கடைசியா 3வது 14-17 3வதா இயேசு பாவத்தின் வல்லமை மேல அதிகாரம் இருக்கிறான்னு சொன்னா முதல் மன்னிக்கிறாரு, முதல் பாவியோடு உறவு கொள்றாரு. 3வது ஒரு பாவ சுமைகளை நீக்கி போடக்கூடிய ராஜா, பாவ சாபங்களை நீக்கி போடக்கூடிய ராஜா, பாவத்தின் விளைவுகளை நீக்கி போடக்கூடிய ஒரு ராஜா. எப்படி அங்க பாக்குறோம்? 14-15 வாசனை. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தினம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர் உபவாசிக்காமல் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் பெயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனுடைய இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், வீரலும் அதிகமாகும். ரைட். அப்ப இந்த கடைசி பகுதிகளில் இயேசு அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றாரு. இப்ப யார் வர்றா? யோவானுடைய சீசர்கள் வர்றாங்க, பரிசேயர்கள் கிடையாது. இப்ப யோவானுடைய ஊழியத்துல தன்னுடைய சீசர்கள் அநேகரை இயேசு கிட்ட வழி நடத்தி இயேசுதான் ரட்சகர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப பேதுரு, யோவான், நிறைய யாக்கோபு, நிறைய பேர் யோவான் இருந்து இயேசுவை பின்பற்றுகிறாங்க. சில பேர் இயேசுவை பின்பற்ற முடியாம அவர்கள் தொடர்ந்து யோவானுடைய போதனையில இருக்கிறாங்க. அவங்களால பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் சட்டங்களை விட்டு எளிதாக வெளிவர முடியாது. அவங்க தொடர்ந்து மோசையினுடைய சட்டங்கள் எல்லாம் அவசியம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோவானுடைய உபதேசம் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு அநேக தடைகள் அவர்களுக்கு இருக்குது. இயேசு பழைய ஏற்பாட்டுக்கும் பிரமாணத்துக்கும் விரோதமாக இருக்கிறான்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருந்தனாலதான் அவங்க அவரிடத்துல அவரால் இடர்கள் அடைந்து அவங்க தங்களையும் பரிசேயரையும் ஒன்னா இணைச்சிட்டு சொல்றாங்க, நாங்களும் பரிசேயரும் உபாசிக்கிறோம், உங்களுடைய சீசர்கள் உபவாசாவில் இருக்கிறது என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசு மன்னிப்பை கொடுத்து ஐக்கியப்பட்டு எவ்வளவோ ரட்சிப்பை வெளிப்படுத்துறார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இயேசு நியாய பிரமாணத்தை ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்லை. பரிசேயர்கள் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறான், யோவான் ஸ்நானகன் சீசர்கள் உபவாசிக்கிறாங்க, இயேசுடைய சீசர்கள் உபவாசிக்கலாம். அதான் அவங்களுக்கு பிரச்சனை. அது நியாய பிரமாணம் சொல்லுதா? கடவுளுடைய வார்த்தை வாரந்தோறும் உபவாசிக்க சொல்லுதா? இல்லை. இவங்களுடைய பாரம்பரியத்தையும் சட்டங்களையும் இயேசு மேல திணிக்கிறவர்களாகிறார். அவங்களுக்குள் இருந்த கலாச்சார முறை, அவர்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை இயேசுடைய சீசர்கள் செய்யணும் எதிர்பார்க்கிறாங்க. இயேசு அதான் அவங்க சொல்றாரு, மணவாளனா நான் இருக்கும் பொழுது மணவாளுடைய தோழர் உபவாசிப்பார்களா? உபவாசம் எப்ப தேவை? உபவாசம் துக்கமா இருக்கப்ப தேவை, உபவாசம் விடுதலை இல்லாதப்ப தேவை, உபவாசம் ஆழ்ந்த பாரங்களும் வழிகளும் இருக்கப்ப தேவை. இப்ப யாரு பாரப்படுறா? யாருக்கு துக்கம் இருக்குது? நான் அவர்களோடு இருக்கும். நான் பாவிகளோடு ஐக்கியப்படும் பொழுது துக்கம் எங்க இருக்கும்? நான் பாவிகளோடு ஐக்கியப்படும் பொழுது இக்கட்டுகள் எங்க இருக்கும்? நான் பாவிகளோடு சேர்ந்து ஐக்கியப்படும் பொழுது அங்க வருத்தப்படுவதற்கு சஞ்சலப்படுவதற்கு என்ன இருக்குது? நான் மன்னிச்சு நீக்கி அவர்களுக்கு பதிலாக நான் தேவனுக்கு முன்பாக பரிகார பலியா என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, என்னுடைய மரணத்தின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆயக்காரன் வீட்டுல இயேசு இருக்கிறான்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அது துக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. அதான் சொல்றாரு, நான் மணவாளனா, திருச்சபையினுடைய மணவாளனா, புதிய உடன்படிக்கையின் மணவாளனா நான் இருக்கும் பொழுது என்னை பின்பற்றக்கூடிய சீசர்கள் எவ்வளவு ஆனந்தத்தை சந்தோஷத்தை அவங்க கொடுக்கும். கல்யாண வீட்டுல துக்கத்துக்கு என்னங்க வேலை? கல்யாண மகிழ்ச்சி கொண்டாட்டம் உள்ள இடத்துல அழுகையும் உபவாசத்துக்கு என்ன வேலை? அதான் அங்க இயேசு கேட்கிறார். அதான் அவங்களுடைய பழைய பாரம்பரியத்தை அவர் பழைய வஸ்துரன்னு சொல்லி சொல்றாரு, பழைய திராட்சரசன் சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே ஓமைகளை இந்த வசனம் நம்ம சிந்திச்சோம். நான்
உங்களை போல அல்ல, நான் பரிசேயர்களை போல நியாயப்பிரமாணத்தின் பாரத்தை சுமத்த வரல. நான் பரிசேயர்களை போல உலக பாரம்பரியத்தை மக்கள் மேல சுமத்த வரல. நான் சட்டங்களையும் வழிமுறைகளையும் கொடுத்து ஜனங்களை இன்னும் ஒடுக்க வரல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சட்டத்தை கொடுக்கறது அவங்களை அடிச்சு ஒடுக்கல, அவங்க அதுல இருந்து விடுதலை பெற்று கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இவர்கள் அந்த பாரத்தோட சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை மக்கள் மேல செலுத்துறாங்க. நீ உபவாசம் இருக்கணும், நீ முழு ஜபம் இருக்கணும், நீ காணிக்க கொடுக்கணும், நீ உன்னை சுத்திகரிக்கிறது இதெல்லாம் செய்யணும். பழைய சடதத்தை சொல்றாரு, புதுசையும் பழசையும் இணைக்க முடியாது. உன் பாரம்பரியமும் ஏன் சுவிசேஷமும் சேர்ந்து இருக்காது. உன் சட்டத்திட்டமும் உன் மனித வழிமுறைகளும் எனது புதிய ராஜ்யமும் ஒன்றா பயணிக்க முடியாது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. புதிய கோடி துண்டு பழைய வஸ்திரத்தை கிழிக்கும், பழைய திராட்சை ரசம் புதிய ரசத்தை கெட்டுப்போக பண்ணும். ரெண்டையும் தனித்தனியா வார்த்து வைக்கணும். நீயும் நானும் சேர்ந்து ஒரு பொழுதும் ஐக்கியப்பட முடியாதுன்றதை அவர்களுக்கு சொல்றார். என்னுடைய வழி வேற, என்னுடைய உடன்படிக்கை வேற, என்னுடைய சட்டத்திட்டம் வேற, என்னுடைய நீதி வேற என்பதை சொல்றார். 13-17 இயேசு சொல்லக்கூடிய 5 காரியம் என்னது அப்படின்னு சொன்னா, சுயநீதி உள்ளவர்கள், கிறிஸ்துவின் மீட்பை காண முடியாத குருடர்கள். தன்னை யோகியன்னு சொல்றவன் எல்லாம் இயேசுனுடைய மகிமையை பார்க்க முடியாது. நான் குற்றம் இல்லாதவன் சொல்றவனுக்கு இயேசு மகிமையா தெரிய மாட்டார். இப்ப இந்த பரிசேயர்களுக்கும் யோவானுடைய சீசர்களுக்கும் இயேசு மக்கள் நீதியத்துல இருக்கிறது குற்றமாப்பட்டது, தவறாப்பட்டது, அது அநீதியாப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய ரட்சிப்பின் மகத்துவம் தெரியல. அங்க இயேசு வெளிப்படுத்தக்கூடிய மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள் தெரியல. இயேசு வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய உறவு அவங்களுக்கு தெரியல. சுயநீதிக்காரன் எப்பயுமே ரட்சிப்ப பார்க்க மாட்டான். சுயநீதிக்காரன் எப்பயுமே மற்றவர்களுடைய பாவங்களையும் குறைகளையும் பெரிதுபடுத்துவான். சுயநீதிக்காரனுக்கு சகித்துக் கொள்ளக்கூடிய இருதயம் இருக்காது. அவனுக்கு இன்னொருடைய சிறிய பாவமும் ரொம்ப பெருசா தெரியும், இன்னொருடைய சிறிய குற்றமும் ரொம்ப ஆபத்தான பாவமா தெரியும். ஏசு அங்க போய் சாப்பிட்டது அவனுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. ஏசு அங்க போய் அவரோட ஐக்கியப்பட்டது, அவர்களை போல துக்கத்தை உபவாசமும் இல்லாதது அவர்களுக்கு பிரச்சனை. 3வது பகுதி நமக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தையை விட மனித பாரம்பரியங்களின் சட்டங்களை முதன்மைப்படுத்துகிறவன் கிறிஸ்துவை நிராகரிக்கிறான். மனுஷனை நிராகரிக்க, இயேசு நிராகரிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவனுக்குன்னு ஒரு வழிமுறை, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை, அவனுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அவனுக்கு ஒரு கலாச்சாரம், அவனுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறான். அதனால அவன் இயேசுவை நிராகரிக்கிறவனா. என்னைக்கும் அதான் பெரிய பிரச்சனை. மனித வழிமுறைகளும் மனித பாரம்பரியங்களும் சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியல. உலகத்தை பார்க்கறான், அங்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா ஆராதனை நடக்குது, இங்க மட்டும் ஏன் ஆராதனை எப்படி நடக்குது? அங்கெல்லாம் மக்கள் அப்படி செய்யறாங்க, இங்க மட்டும் ஏன் எப்படி நடக்குது? ஏன் இங்க மட்டும் வழிமுறைகள் மாறுகிறதுன்றத அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 4வது, கிறிஸ்து ஒருவரே பாவ சுமைகளை நீக்கி போடுகிற மருத்துவராக இருக்கிறார். நோயாளிக்கு நான் மருத்துவம் சொல்றார். உன்னைய போல அந்த மக்கள் மேல பாவங்களையும் சட்டங்களையும் தூக்கி அவங்க நான் சுமக்க வர்றதில்லை. நான் அந்த பாவத்தை களைஞ்சு போட தான் வந்திருக்கிறேன். நான் பாவ சுமைகளை நீக்கி போட வந்திருக்கிறேன். நான் அவனை குற்றப்படுத்த வரல, அவனை இழிவுபடுத்த வரல, அவனை அழிச்சு போட வரல, அவனை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறேன். ஆயக்காரர்களை தேவராஜ்யத்துக்குள்ளாக அழைக்க வந்திருக்கிறேன். ஆயக்காரர்களை குணப்படுத்த வந்திருக்கிற ஆவிக்குரிய மருத்துவராக இருக்கிறேன்னு சொல்றார். கடைசியா, இயேசு ஒருவரே ஆத்தும மனவாளன். நான் அவர்களுடைய சந்தோஷத்துக்குரிய மனவாளனா இருக்கிறேன். நீ அவர்களை அழுக சொல்ற, நீ அவனை குற்றப்படுத்தி அவனை ஒண்ணு இல்லாமக்க பாக்குற, நீ அவனை முதன்மைப்படுத்தி அவனை பாரப்பட சொல்ற, நான் அவனுக்கு ஆத்ம சந்தோஷம் தரக்கூடிய மனவாளனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். இயேசு பாவ சுமைகளை, பாரம்பரியத்தை நீக்கி போடுகிறவரா, கலாச்சாரத்தை நீக்கி போடுகிறவரா, மனித சட்டத்திட்டங்களை நீக்கி போடுகிறவரா, மனித வழிமுறைகளை எதிர்த்து செயல்படுகிறவராக இருக்கார். 3 விஷயத்தை மத்தேயு பிரதானமா சொல்றார். 9 அதிகாரம் முதல் 17 வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கும் இயேசுவுக்கான அதிகாரம். இந்த ராஜா பாவத்தை மன்னிக்கிறவர், பாவிகளோடு ஐக்கியப்படுகிறவர், பாவ சுமைகளை நீக்கி போடுகிறவரா. எப்படி அதை செய்யறாரு? இயேசு எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்?
சிலுவை மரணத்தால மட்டும்தான் மன்னிக்க முடியும். அவனுடைய பாவத்துக்காக அவர் மரிக்கிறனால, அவர் அவனுக்காக பரிகார பலியா ரத்தம் சிந்துகிறனால அவனை மன்னிக்கிறேன்றார். புதிய ஏற்பாட்டுல இயேசு மன்னிப்பு வழங்குறதுக்கான ஒரே ஒரு காரணம், நான் இவனை சுமக்கிறேன், இவனுடைய பாவம் இவனுடைய அக்கிரமத்தை நான் சுமந்துக்கிறேன், என் மேல வைக்கப்படட்டும் சொல்லி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார். எப்படி பாதி தேவனோடு ஐக்கியப்பட முடியும்னு சொன்னா, இயேசு சிலுவையில கைவிடப்பட்டனால. அவர் மத்தேயுடைய வீட்டுல எப்படி அவர் ஐக்கியமா இருக்கிறார்னு சொன்னா, அவர் பிதாவினுடைய உறவுல இருந்து பிரிக்கப்பட்டனார். அவர் பிதாவினுடைய உறவை கைவிடப்பட்டு உங்களை என்னையும் கடவுளோட ஒப்புரவாக்குறார். நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்தில் இணைவதற்கு அவர் கைவிடப்படுகிறார். அவர் பாவ சுமைகளை எப்படி நீக்க போக முடியும்னு சொன்னா, நியாய பிரமாணத்தினுடைய சாபத்து சிலுவையில சுமந்த நாள். தேவ கோபத்தையும் சட்ட திட்டங்களையும் நியாய பிரமாணத்தையும் அவர் சிலுவையில ஆணி அடிச்சு குலைச்சு போட்டான்னு கொலை செய்யணும்னு அதிகாரம் சொல்லுங்க. உங்க மேல என் மேல வர வேண்டிய எல்லா நீதியான கடமைகளையும் நீதியான பொறுப்புகளையும் சிலுவையில அவர் நீக்கி போட்டார். இப்படிதான் இயேசு பாவத்தை அழிக்கக்கூடிய ராஜாவா இருக்கு. இப்படி இருக்கிறாரா இயேசு? வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல வியாதியில இருக்கலாம், பல பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா மத்தேயு சொல்றாரு, இயேசுக்கு வரணும்னு சொன்னா பாவத்தில இருந்து மன்னிக்கப்பட்டவனா, ஆவிகளோடு ஐக்கியப்படக்கூடிய ராஜாவா, பாவ சுமையில் நீக்கப்படக்கூடிய ராஜாவா அவன் வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு சொன்னா அது உனக்கு ஆபத்துன்றார். உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குதா? நீங்க திமிர்வாதக்காரனை போல கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்களா? நீங்க மத்தேயுவை போல இழந்து வாழ்றீங்களா? இயேசுவை மனவாளனா மருத்துவரா அவங்க வாழ்க்கையில கொண்டு இருக்கீங்களா? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா, இப்படிப்பட்ட அடையாளங்களும் குணாதிசயங்கள்னு சொன்னா, ஆண்டவரே நான் இன்னமும் சுயநாதிக்காரனாகிய பரிசேயர்களை போல, இன்னமும் பாவ மன்னிப்பை பெருசா யோசிக்காத உலகத்தான போல, இன்னமும் உலகத்தின் மீது பற்று கொண்டு இழந்து வாழாத மத்தேயுவை போல என்னுடைய வாழ்க்கிறது. என்னை மாத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமது பிள்ளையா மாற்றி உமது வேதம் எனக்கு வெளிப்படுத்த கொடுக்குற இந்த ஆவிக்குரிய அடையாளங்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, இயேசுட்ட மனம் திரும்பி வரும்பொழுது இயேசு மன்னிக்கிறார். இயேசுட்ட மனம் திரும்பி வரும்பொழுது அவர் பாவ பார சுமைகளை நீக்கி போடுகிறார். இயேசுட்ட மனம் திரும்பி வரும்பொழுது உங்களோட ஐக்கியப்படுகிறவரா, உங்களை தேற்றுகிற மனவாளனா, உங்க ஆத்தும நோயை குணப்படுத்துகிற மருத்துவர் அவர் இருக்கிறார். உங்களுடைய ஒரே ஒரு வேலை, உங்க பாவத்தை ஆழமா ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி, உங்க பாவம் உங்களுக்கு ஏற்படுத்தியப்பட்ட விளைவுகளை ஒத்துக்கிட்டு, உங்களுடைய துணிகரமான எல்லா விதமான மோசமான காரியங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. கிறிஸ்துவ உங்களுக்கு மன்னிப்பை ரட்சிப்பை தருவார்.